ஹாய் காய்ஸ், இதுதான் கிராஸ் சேலரி. கிராஸ் சேலரினா எப்படின்னா, இப்போ உங்களுக்கு 15K ஏன்னா 15K சொல்கிறாங்களா, அதுமாதிரி 52,000 இங்கே போட்டிருக்கேன். டிஏ வந்து எங்கள் கம்பெனியை பொறுத்தளவு ஃபிக்ஸடு. அடுத்து பேசிக் வந்து கிராஸ் இன்ட்டு 50%, கிராஸில் 50% இன்ட்டு மைனஸ் டிஏ வந்து 18,000 எங்கள் ஃபிக்ஸடு எங்கள் கம்பெனியில். அடுத்து ஹச்ஆர்ஏ கிராஸ் இன்ட்டு 25. அதுக்கடுத்து கன்வெயன்ஸ் அலவன்ஸு கிராஸ் இன்ட்டு 10%, கிராஸில் 10%. நெக்ஸ்ட்டு வந்து கன்வெயன்ஸ் அலவன்ஸு கிராஸில் 15%. இதெல்லாம் எடுத்த பிறகு அப்படி இந்த ஃபார்முலா அப்லோட் பண்ணோம். நான் ஃபார்முலா ஏற்கனவே போட்டு தான் வச்சுருக்கேன். இந்த 52,000 நான் போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கால்குலேஷன் பண்ணிடும். எப்படின்னா இந்த சைடில் சொன்னோம்ல அதே ஃபார்முலா தான் அங்கே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கிராஸ்லேருந்து எடுத்து 50% எடுத்து மைனஸ் டிஏ கூட மைனஸ் பண்ணுற மாதிரி ஃபார்முலா போட்டு வச்சுருக்கேன். அதுமாதிரி ஹச்ஆர்ஏயும் அதேமாதிரி தான், கன்வெயன்ஸ் அலவன்ஸும் அதே தான், சிட்டி காம்பன்சன்ஸ் அலவன்ஸும் அதேமாதிரி தான். இது எல்லாமே போட்டு நெக்ஸ்ட்டு இதை அப்படி இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணால் நம்ம இதை வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரில் இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. அதனால் நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்பாயின்மெண்ட் லெட்டரில் இதை தான் நான் போடுவேன், இந்த ஸ்ட்ரக்சர் தான் நான் போடுவேன், அப்லோட் பண்ணுவேன். அதேமாதிரி தான் இங்கே ஃபார்முலா அங்கே நம்ம எடுத்த ஸ்ட்ரக்சரை இங்கே அப்படி பிரித்து போடுறோம். அடுத்து பே ஆனமில் நம்ம இன்ட்டு 12 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதே இங்கே கால்குலேட் பண்ணி இயர்லியாக போட்டு கொடுத்துரும். அதேமாதிரி இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 52 வருதுன்னு பார்த்துக்கு கிராஸ் வந்துடும். அதுபோல் டிடக்ஷன் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். எங்கள் கம்பெனியை பொறுத்தளவு பிஎஃப் வந்து ஃபிக்ஸடு 1,800 தான். 50,000 வாங்கினாலும் 15,000 வாங்கினாலும் ஃபிக்ஸடு தான், 1,800 தான். கான்ட்ரிபியூஷன் மட்டும் மாறும். 13% கான்ட்ரிபியூஷனு. அதனால் பிஎஃப் வந்து 12%, பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து 13%. அது மட்டும் 1,950 வரும். அதுக்கப்புறம் லொயாலிட்டி போனஸ் வந்து எங்கள் இதில் 30,000க்கு மேலே வாங்கினா லொயாலிட்டி போனஸ் டிடக்ஷன் பண்ணுவோம் 2,000 எங்கள் கம்பெனியை பொறுத்தளவு. அதை டிடக்ஷன் பண்ணி டோட்டல் அமௌண்ட் போட்டு அடுத்து சிடிசி கம்பெனி வந்து 12 போட்டால் மொத்த சிடிசி கிடச்சிரும். இது போக வேறு என்ன கால்குலேஷன் இருக்குன்னா, இதெல்லாம் இன்ட்டு 12 போட்டால் மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இதை அப்படியே நாங்கள் காப்பி பண்ணி அப்படி அப்பாயின்மெண்ட் லெட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் கேண்டிடேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இவ்வளோதான் காய்ஸ். இது அண்டர் 20,000க்கு மேலே கீழே வாங்குறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும்.